வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மைனிங்கில் எப்படி வந்து நம்ம டைம் டோக்கன் விட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டைம் டோக்கன் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஒரு 17 டோக்கன் 12 டோக்கன் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்தந்த கிரிட்டீரியாவை பொறுத்து தான் அந்த மாதிரி சில பேர் கிடைக்காம கூட இருந்தது. இது வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான். ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற டோக்கனுக்கு வந்து ஸோ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளிக் பண்ண பதில் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ நான் அந்த ஒன்றுங்கிறத கிளிக் பண்ணி டெய்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேக் ஆகிடும். ஸ்டேக் ஆகிட்டு இங்கே அது 30 நாளைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளைம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே டைம் ஃபார்ம் டோக்கனு அதுவுமே இந்த செகண்ட்ஸுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அப்படி கிடச்சி அந்த ஒரு டோக்கனை தான் நான் வந்து இப்போது விட்ரால் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டேக்கிங் ஆப்ஷனில் உள்ள பண்ணினா இங்கே பாருங்கள் ஒரு டைம் டோக்கன் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அது டெய்லி ஸ்டேக் போட்டு எடுத்து இந்த ஒரு டோக்கன் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? 0.033ன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ விட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் அதாவது டெலகிராம் இருக்கு இல்லையா, உங்களோட டான் கீப்பர் வேலெட் அந்த வேலெட்டில் கொண்டு போய்ட்டு உங்களோட வேலெட்டோட அட்ரஸை கொண்டு போய் கொடுங்க. ஓகே, மெமோ கேட்பாங்க, மெமோ தேவையில்லை. கொடுத்தீங்கன்னா 7 நாளில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 27 ஆகஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த டைம் டோக்கன் வந்து விட்ரால் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 செப்டம்பர். ஓகேங்களா? கரெக்டாக 7 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ அதே டேட்டு டைமோடு பார்த்து கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி 7 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இங்கே வந்து மேலே பாருங்கள் தெரியுதா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு, அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. இந்த டான் கீப்பருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ எனக்கு வீடியோ பண்ணுறதால அது வந்து தனியாக ஷோ ஆகலை. நான் ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இங்கே வந்து பார்த்துங்க தெரியும் உங்களுக்கு. ஸோ அதாவது 0.099 0.9 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். அதாவது 0.9 ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டோட்டலாக ஒன்று கொடுக்க முடியல, அதனால் நான் பிரித்து கொடுத்தேன். சரிங்களா? ஸோ ஒரு டைம் டோக்கனை நான் விட்ரால் கொடுத்து 7 நாள் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டைம் டேட்டோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் ஸ்டேக்கிங்கில் போய் செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம விட்ரால் கொடுத்த இடம் அதுதான் இல்லையா. இப்போ விட்ராவல் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தோன்னா பெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டரில் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ வந்து டன் வந்திருக்கு. ரைட்டுங்களா? ஸோ ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆச்சு. இப்போ நம்ம டான் கீப்பரில் போய் செக் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டோம். இப்போ நம்ம டைம் ஃபார்மிங்கில் போய் செக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 0.0999 அந்த இது வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $11.36 அரௌண்ட் $12. ஓகேங்களா? ஸோ இது $27 போயிருக்கு ஒரு டைம் டோக்கன். ஸோ இப்போது கரண்ட் ரேட் இது. ஸோ இப்போ நம்ம தேவைப்பட்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம வந்து விட்ரால் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் ஸ்டேக்கிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்கள். செகண்ட் ஸ்டேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 நாளில் பண்ணிக்கோங்க. இது பெஸ்ட்டும் கூட. ஓகேங்களா? 0.5 3 நாளைக்கு ஒரு வாட்டி கிடைக்குது. ஸோ 45 நாளைக்கு வந்து 5% கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணாலும் இது 5 3 45 15 நாள் கணக்கு வருது. 15 × 0.5னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7% கிடைக்கும் இது. ஓகேங்களா? 3 நாள் பண்ணணும். இந்த 3 நாளாக பண்ணணும். இது நம்ம 45 நாள் பண்ணால் கூட வெறும் 5% தான் கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இது பெஸ்ட்டு இது. அதனால் இப்படி தான் போடுவேன். நான் இப்படி தான் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க. பட் இது செப்டம்பர் மாதம் ஒரு அப்டேட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி யாருக்குமே டைம் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் ஒரு டைம் டோக்கன் அது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுபோல் நம்ம ஸ்டேக் போகிறது மூலமாக நம்மளோட அந்த செகண்ட்ஸ் பாயிண்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு அடிக்கடி போட்டுட்டே வாங்க. இதுக்கு ஏன்னா 3 நாளுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்டிங் அப்டேட் வரதுக்கு முன்னாடி டக்கு நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து நம்மகிட்ட ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். ஓகே, மெயிலில் வச்சுக்கலாம், அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். அதனால் 3 நாள் பொறுத்து பெஸ்ட்டாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிள்ளைங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஓகேங்களா? எல்லா வீடியோ கீழே இருக்கும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டு, ஸோ புது மைனிங் ஏர் ட்ராப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பேன். ஸோ ஏதாவது ஏர் ட்ராப் ஒரு பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து உங்களுக்கு வரும். இப்போ ஒரு ஏர் ட்ராப் பாருங்கள். இப்போ இன்றைக்கி ரீசெண்டாக இதை போட்டிருக்கேன் இந்த மைனிங் ஆப்பு. ஸோ இதை போடுறேன்னு சொன்னால் இதுக்கு உண்டான அப்டேட் வந்து இங்கே தான் கிடைக்கும். ஓகேங்களா? வீடியோ வந்து எல்லாமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து மறக்காம டெலகிராம் சேனல் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்குண்டான அப்டேட்லாம் என்னென்ன இருக்குங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து அதை தெரிவிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ மற்றும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.